நம்ம நிறைய பாவம் செய்கிறோம்ல, அந்த பாவம் செய்யும்போதெல்லாம் பிதா சொல்லிருவாங்களாம், சரி, சரி இந்த மரத்த மெர்லின வெட்டிடலாம். சரியா? மெர்லின உலகத்துலேருந்து எடுத்துடலாம். அவ இனிமே திருந்த மாட்டா அப்படி சொல்லிருவாங்க. சரியா? பிதா. பிதா வந்து நியாயாதிபதி. ஓகேயா? கரெக்ட்டா டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ குமாரனாகிய ஏசப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்ல, மெர்லின் மனம் மாறிருவா. மெர்லின் ரட்சிக்கப்பட்டுருவா. மெர்லின் நம்மளுடைய பிள்ளையாய் மாறிருவா. மெர்லின் ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்வாள். மெர்லின் நல்ல பொண்ணா மாறிடுவா. பாருங்களேன், மெர்லின்காகவும் இன்னும் இவங்க எல்லாருக்காகவும் நான் ஜீவனை கொடுத்துருக்கேனே. ஏசப்பா அவங்களுடைய தழும்புகளை பிதாவானவர்கிட்ட காமிப்பாங்களாம். இவங்களை தயவு செய்து அழிச்சிடாதீங்க பிதாவே, தயவு செய்து அழிச்சிடாதீங்கன்னு ஏசப்பா பிதா கிட்ட பேசிட்டு இருப்பாங்களாம். இதுதான் ஏசப்பா நமக்காய் பரிந்து பேசி கொண்டு இருக்காங்கன்னு வேதாகமம் சொல்லுகிறது. ஆம், நாம் பாவம் செய்யாதபடி நாம் பரிசுத்தமாய் வாழுவோம். ஏசப்போட மனசை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாராக.